யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம். தூபம் காட்டுகிறதற்கு ஒரு தூப பீடத்தையும் சீத்தி மரத்தினால் உண்டாக்குவாயாக. அது 1 முழ நீளமும் 1 முழ அகலமுமான சதுரமும் 2 முழ உயரமுமாயிருக்க வேண்டும். அதன் கொம்புகள் அதனோடே ஏகமுமாயிருக்க வேண்டும். அதன் மேற்புறத்தையும் சுற்றுப்புறத்தையும் அதன் கொம்புகளையும் பசும்பொன் தகட்டால் மூடி, சுற்றிலும் அதற்கு பொன் திறனையை உண்டு பண்ணி, அந்த திறனையின் கீழே அதன் 2 பக்கங்களிலும் அதை சுமக்கும் தண்டுகளின் இடங்கள் ஆகிய அதன் 2 பக்கத்து 2 மூலைகளிலும் 2 பொன் வளையங்களை உண்டாக்குவாயாக. அந்த தண்டுகளையும் சீத்தி மரத்தால் பண்ணி அவைகளையும் பொன் தகட்டால் மூடக் கடவாய். சாட்சி பெட்டிக்கு முன்னிருக்கும் திரைச்சீலைக்கும் நான் உன்னை சந்திக்கும் இடமாகிய சாட்சி சந்நிதியின் மேலுள்ள கிருபாசனத்துக்கும் முன்பாக அதை வைக்க கடவாய். ஆரோன் காலைதோறும் அதன் மேல் சுகந்த தூபம் காட்ட வேண்டும். மாலையில் விளக்கேற்றும் போதும் அதன் மேல் தூபம் காட்ட கடவன். விளக்குகளை விளக்கும் போதும் அதன் மேல் தூபம் காட்ட வேண்டும். உங்கள் தலைமுறை தோறும் கர்த்தருடைய சந்நிதியில் காட்ட வேண்டிய நித்திய தூபம் இதுவே. அதன் மேல் அந்நிய தூபத்தையாகிலும் தகன பலியையாகிலும் போஜன பலியையாகிலும் படைக்க வேண்டாம். அதன் மேல் பான பலியை ஊற்றவும் வேண்டாம். வருஷத்தில் 1 முறை ஆரோன் பாவ நிவாரண பலியின் இரத்தத்தினால் அதன் கொம்புகளின் மேல் பிராயச்சித்தம் பண்ணுவானாக. உங்கள் தலைமுறை தோறும் வருஷத்தில் 1 முறை அதன் மேல் பிராயச்சித்தம் பண்ணுவானாக. அது கர்த்தருக்கு மகா பரிசுத்தமானது என்றார். எசேக்கியேல் 43ஆம் அதிகாரம். வசனம் 10 முதல் 27 வரை. மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் வெட்கப்படும்படிக்கு நீ அவர்களுக்கு இந்த ஆலயத்தை காண்பி. அதன் அளவை அளக்க கடவர்கள். அவர்கள் செய்த எல்லாவற்றின் நிமித்தமும் வெட்கப்படாமல் அப்பொழுது இந்த ஆலயத்தின் ரூபத்தையும் அதன் அளவையும் அதன் முன் வாசல்களையும் அதன் பின் வாசல்களையும் அதன் எல்லா ஒழுங்குகளையும் அதன் எல்லா கட்டளைகளையும் அதன் எல்லா நியமங்களையும் அதன் எல்லா சட்டங்களையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தி, அவர்கள் அதனுடைய எல்லா ஒழுங்குகளையும் அதனுடைய எல்லா முறைமைகளையும் கைக்கொண்டு அவைகளின்படி செய்யும்படிக்கு அதை அவர்கள் கண்களுக்கு முன்பாக எழுதிவை. ஆலயத்தினுடைய பிரமாணம் என்னவென்றால், மலை உச்சியின் மேல் சுற்றிலும் அதன் எல்லை எங்கும் மிகவும் பரிசுத்தமாயிருக்கும். இதுவே ஆலயத்தினுடைய பிரமாணம். முழங்களின்படி அளக்கும் பலிபீடத்தின் அளவுகள் ஆவன. 1 கை முழமும் 4 விரற்கடையும் கொண்டது 1 முழமாகும். அதன்படி சுற்றாதாரம் 1 முழ உயரமும் 1 முழ அகலமும் அதன் ஓரத்தை சுற்றிலும் உள்ள விளிம்பு 1 ஜானுமாயிருக்கும். இது பலிபீடத்தின் மேற்புறம். தரையில் இருக்கிற ஆதாரம் துவங்கி கீழ்நிலை மட்டும் 2 முழமும் அகலம் 1 முழமும், சின்ன நிலை துவக்கி பெரிய நிலை மட்டும் 4 முழமும் அகலம் 1 முழமுமாயிருக்கும். பலிபீடத்தின் சிகரம் 4 முழ உயரமாயிருக்கும். பலிபீடத்தின் சிகரத்துக்கு மேலே 4 கொம்புகள் இருக்கும். பலிபீடத்தின் சிகரம் 12 முழ நீளமும் 12 முழ அகலமும் தன் 4 பக்கங்களிலும் 4 சதுரமுமாயிருக்கும். அதன் 4 பக்கங்களில் உள்ள சட்டத்தின் நீளம் 14 முழமும் அகலம் 14 முழமும், அதை சுற்றிலும் இருக்கிற விளிம்பு 1/2 முழமும், ஆதாரமானது சுற்றிலும் 1 முழமுமாயிருக்கும். அதன் படிகள் கிழக்குக்கு எதிராயிருக்கும் என்றார்.